வணக்கம் மக்களே. கத்திரி வெயில் டார்ச்சர் அடுத்த ஒரு வாரத்திற்கு வானிலை மையம் கொடுத்த அதிர்ச்சி எச்சரிக்கை. காலையில் 8 மணிக்கெல்லாம் சூரியன் சுட்டரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. என்னடா இது, கத்திரி வெயில் முடிஞ்சும் இந்த டார்ச்சர் இன்னும் முடியலையேன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம் மக்களே. நம்ம ஊரில் சாதாரணமாகவே வெயில் அடிக்கும். ஆனால் இப்போ அடிச்சிட்ருக்கிற வெயில் சாதாரண வெயில் இல்லை மக்களே. அடுத்த ஒரு வாரத்திற்கு வானிலை மையம் நம்ம எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. வெளியில் போகிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு ரெட் அலர்ட்டும் கொடுத்து எச்சரிச்சிருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் அடுத்த ஒரு வாரத்துக்கு வானிலை எப்படி இருக்க போகுது, இந்த டார்ச்சர்லேருந்து நம்ம உடம்பையும் நம்ம குடும்பத்தையும் எப்படி பாதுகாக்க போகிறோம் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே, அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் புரியும். முதல்ல வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். வழக்கம் போலவே மே மாதம் பாதியோட கத்திரி வெயில் அதோட கோர முகத்தை காட்டிட்டு ஜூன் ஆரம்பத்தில் கொஞ்சம் குறையும். ஆனால் இந்த வருஷம் நிலைமை தலைகீழாக இருக்கும். அடுத்த ஒரு வாரத்துக்கு தமிழகத்தோட பல மாவட்டங்களில், குறிப்பாக உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர பகுதியில் வழக்கமான வெப்பநிலையை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் அதிகரிக்க போகுதாம். பல இடங்களில் சதம் அடிச்சிட்டு, அதாவது 100 டிகிரியும் தாண்டி 105 106 டிகிரி வரைக்கும் வெயில் கொளுத்த போகுதுன்னு சொல்லியிருக்காங்க மக்களே. அது மட்டும் அல்லாமல் காற்றுல ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால வெயில் அடிக்கிறத விட நமக்கு வேர்வை கட்டி, புழுக்கம், தாங்க முடியாத உஷ்ணம் உடம்பை வாட்டப்போகுது. இதனால் மதியம் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தேவையில்லாமல் வெளியில் வராதிங்கன்னு ஒரு அன்பான வேண்டுகோளையும் விடுத்திருக்காங்க. சரி, வெயில் அடிச்சுட்டு போகுது, நாம் தான் ஏசியிலேயே அல்ல ஃபோன் அடியிலே உட்காந்துக்கலாமே நினைக்காதீங்க. இந்த கடுமையான உஷ்ணத்தினால நம்ம உடம்புக்கு என்னென்ன ஆபத்து வரும் தெரியுமா? முக்கியமாக ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய வாதம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உடம்பில் இருக்கிற நீர்ச்சத்து முழுக்க அப்படியே வற்றி போய் திடீர்னு மயக்கம் வர்றது, தலை சுத்தல் வர்றது, இதெல்லாம் இதோட ஆரம்ப கட்ட அறிகுறிகள். அது மட்டும் இல்லாமல் சின்ன பசங்களுக்கு, வயசானவங்களுக்கும் தோல் அலர்ஜி, அம்மை நோய் மற்றும் வேர்க்கூர் டார்ச்சர் இந்த ஒரு வாரத்துக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். நாம் அசால்ட்டாக இருந்தால் நம்ம உடம்பில் இருக்கிற எனர்ஜி முழுக்க ட்ரைன் ஆகி உடம்பு டீஹைட்ரேட் ஆகி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை கூட வரலாம். அதனால் மக்களே அலர்ட்டாக இருக்கிறது முக்கியம். அப்போ இந்த வெயில் தாக்கத்திலேருந்து தப்பிக்கவே முடியாதா? அப்படி இல்லை மக்களே, கண்டிப்பாக முடியும். நாம் முன்னோர்கள் சொன்ன சின்ன சின்ன எளிய இயற்கை வழிகளை பின்பற்றினாலே இந்த கத்திரி வெயில் டார்ச்சரை அசால்ட்டாக டீல் பண்ணலாம். தண்ணி நிறைய குடிங்க மக்களே. தாகம் எடுக்குதோ எடுக்கலையோ குறைஞ்சது 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி குடிங்க. இந்த செயற்கையான கூல்ட்ரிங்க்ஸோ ஐஸ்கிரீமோ இந்த பானங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. நம்ம ஊர் பாரம்பரிய இளநீர், பதநீர், கம்மங்கூழ், தர்பூசணி பழங்களை சாப்பிடுங்க. இது உடம்பு உள்ளிருக்க குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். வெளியில் போகும்போது மறக்காமல் கொடை எடுத்துகிட்டு போங்க மக்களே. முடிஞ்ச வரைக்கும் காட்டன் ஆடைகளை பயன்படுத்துங்க. அதுவும் லைட் கலர் உடைகளை உடுத்துங்க. தடிமனான ஜீன்ஸ் ஆடைகளை இந்த ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சிருங்க மக்களே. வெயில் காலம்ங்கிறது இயற்கை நமக்கு கொடுக்குற ஒரு சுழற்சி தான். ஆனால் நம்ம உடம்பை பார்த்துக்கிறதுக்கு வேண்டிய கடமை நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்த ஒரு வாரத்துக்கு வானிலை மையம் சொன்ன இந்த எச்சரிக்கையை மனசில் வச்சுட்டு எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. மதிய நேரங்களில் உங்கள் வீட்டு வாசலில் பறவைகள், நாய்கள், விலங்குகளுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் வையுங்க. பாவம், அதுகளுக்கும் தாகம் எடுக்கும் இல்லையா? இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு உடனே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அலர்ட்டாக இருக்கட்டும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஏரியாவில் இன்றைக்கி வெயில் எவ்வளவுன்னு இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.